my dear students. This is RSR Max. In the chapter, a pair of linear equations. Very important question: assertion and reason. Assertion means a given a statement, and for that a reason will be given. Assertion and a reason. The symbol வந்து A க்கு வந்து assertionக்கு A, reasonக்கு R னு கொடுத்துருக்கோம். அந்த எல்லா assertion reason கொஸ்டின்லையுமே இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ஒன்றாவே இருக்கும். ஒன்று வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்று ரீசன். அதுக்கு நேம் வந்து ஏன்னு வச்சுக்க. அசர்ஷனுக்கு ரீசன் நேம் வந்து ஏ, ரீசனுக்கு நேம் வந்து ஆர். அந்த 4 ஆன்சரில் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது ஏவும் ஆர் ரெண்டுமே கரெக்டு. இந்த ரீசன் சொல்லிக்கணும் ஆர், அது வந்து இதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். இது ரெண்டாவது சொல்லி ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். இதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். அது ஃபஸ்ட் சாய்ஸ். அந்த கொடுத்த கொஸ்டின் இது ஆன்சராக இருக்கலாம். அல்லது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ரெண்டுமே கரெக்டாக இருக்கும், ரெண்டுமே ரீஸ்டவாக இருக்கும். பட் இதில் சொல்லியிருக்க ரீசன் வந்து இதுக்கு பொருந்தாது. ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படி இருக்கலாம். ஒன்று ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ரெண்டுமே ரைட்டு, ஆனால் இது சொல்லியிருக்க ரீசனும் இது கரெக்டு. அப்போ ஃபஸ்ட் சாய்ஸ் அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரெண்டுமே ட்ரூ, பட் ரெண்டாவது சொல்லியிருக்க ரீசன் வந்து இதுக்கு செட் ஆகவே இல்லை, இதுக்கு அதனால் இது நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இது ரெண்டாவது சாய்ஸ். அப்படின்னு இந்த டிக் பண்ணலாம் ஆன்சர். மூணாவது சாய்ஸ் வந்து ஏ ட்ரூ, பட் இதில் வந்து பி, இந்த ஆறுங்கிறது ஃபால்ஸ். அது வந்து மூணாவது சாய்ஸ். அப்படிக்கான ஆன்சர் எப்படி வந்தால் எப்படி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நாலாவது வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. இது தப்பு, ஆனால் இது ரைட்டாக இருந்துச்சு, அதுக்கு நல்லா. எல்லா அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்லையுமே இந்த 4 சாய்ஸ் தான் இருக்கும். நம்ம இது இந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணி இந்த ரெண்டில் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏவும் ஆரும் ட்ரூவா இல்லையா எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அசர்ஷன் வந்து 6,5 இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், இது வந்து ஒரு சொல்யூஷனா அப்படின்ட்டு சொல்யூஷன். அது சரி, இந்த இது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த அசர்ஷன் ரைட்டாக தப்பா, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சொல்யூஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இந்த 6,5 அந்த ஈக்குவேஷனில் போட்டால் 11 வரணும். அப்படி வந்துட்டுனா இது திஸ் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் பண்ணால் இது கரெக்டாக அர்த்தம். இது செக் பண்ணுவோம். 3x - 2y = 11 இது கிவன். எக்ஸுக்கு பதிலாக 6ம் ஒய்க்கு பதிலாக 5ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இந்த 11 வரணும். இப்போ எக்ஸுக்கு 6 போட்டோம். 3 × 6 - 2 × 5 = 3 6 are 18 - 2 5 are 10. 10 - 18 வந்து 8 தான் வருது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 11. அப்போ இதுதான் தப்பாகிடுச்சு. 6,5 இது சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இப்போ 6,5 இந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 6ம் ஒய்க்கு பதிலாக 5ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 11 வரணும். நம்ம சப்ஸ்டிட்யூட் பார்த்தா 11 வரல, ஆன்சர் என்ன வருது, 8 வருது. therefore A is false, assertion is false. therefore A வந்து false. இதை செக் பண்ணுங்க. a pair of values இந்த மாதிரி 2 நம்பர். a pair of values means பேக்கில் நம்பர். முதல் நம்பர் வந்து எப்போதுமே எக்ஸுக்கு, ரெண்டாவது நம்பர் ஒய்க்கு. அப்படி அதெல்லாம் கொடுத்து அந்த நம்பர் வந்து which satisfies the given equation கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்து சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த that is called the solution of the linear equation. அதாவது ஒரு ஆர்டர்ட் பேர், அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ், ரெண்டாவது வேல்யூ ஒய், அப்படி உள்ள ஒரு சொல்யூஷனை ஏதோ கொடுத்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் பேர். அந்த இந்த நம்பர் வந்து ஒரு சொல்யூஷன் பேர் அப்படிங்கிறது. இது வந்து ரிசல்ட்டை கொடுத்துடலாம். இது கரெக்டு, இது ஃபார்முலா அப்படி, இது ரைட்டு. ஆனால் இதை நம்ம இங்கே செக் பண்ணும்போது இது தப்பாக போயிடுது. இப்போ நம்ம இதை செக் பண்ணும்போது ஆர் இஸ் ட்ரூ, ரீசன் ட்ரூ, அசர்ஷன் ஃபால்ஸ். ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஏ ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது வந்து அப்போ சாய்ஸ் நம்பர் 4 தான் நம்மளுடைய ஆன்சர் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், பி இஸ் ட்ரூ அந்த மாதிரி வர சாய்ஸ் வந்து 4th. அதனால் ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். எல்லா அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்லையுமே இந்த 4 காமனாக இருக்கும், இது மாறாது. ஆனால் இது கொடுத்துருக்க இந்த அசர்ஷன் ஏங்கிறது ஏதோ ஒரு கணக்கான ஆன்சராக இருக்கலாம், அதுமாதிரி ரீசனாக இருக்கலாம். நம்ம எதுலேயுமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 4 எது டேலி ஆகுதோ அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 6,5 இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், ஆனால் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் டேலி ஆகலை. therefore this is false. therefore assertion is false. ஆனால் இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து கரெக்ட் ஃபார்முலா மாதிரி. பேர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ரெண்டாவது ஒய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு அந்த ஆன்சர் டேலி ஆகிட்டுனா அதுக்கு பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேர். சாட்டிஸ்ஃபை ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த அந்த பேருக்கு வந்து என்னென்னு பேர், சொல்யூஷன் பேர். இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் தான் இது இருக்கணும், பட் இது தப்பாக போயிடுச்சு. therefore A is false and R is true. The choice is our 4th choice. Thank you. Subscribe RSR.